தியேட்டர்ஸ்ல இப்போ ரன் ஆகிற கரை படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு பேங்கால தனுஷோட அப்பா KS ரவிக்குமார் பாதிக்கப்படுறாரு. தனுஷோட அப்பா மட்டும் இல்ல, அந்த கிராமத்தில் உள்ள நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்காக அந்த பேங்க் மேல நம்ம தனுஷ் எடுக்க போற ரிவெஞ்ச் தான் அக்கறை. ஒரு பீரியட் ஹைஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லரா இது எடுத்திருக்காங்க. ஸ்லோ பன் த்ரில்லர் மாதிரி தான் இந்த படம் போகும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் செம்மையா இருக்கும். அதுக்கு அடுத்து தான் கரங்கிற அந்த பேரே போடுவாங்க. அதுக்கு அடுத்து இந்த படம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு எமோஷனலா போகும். திரும்ப இன்ட்ரோல் சீக்வன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு தட்டி தூக்கிட்டாங்க. அந்த இன்ட்ரோல் 20 மினிட்ஸ் சீக்வன்ஸுமே வேற லெவல்ல இருக்கும். செகண்ட் ஹாஃப் டீசெண்டா இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தது. தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல பெரிய பிளஸா சொல்லலாம். கரசாமியா கலகிட்டாரு. சுராஜோட கேரக்டரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் செம. சுராஜோட அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷனுமே நல்லா இருந்தது. மமிதா பைஜுக்கு ஆஹா ஓஹோ இப்படி அப்படிங்கிற ரோல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே கம்மி தான். பட் கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணிட்டாங்க. ஜி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோனே சொல்லிடலாம். நிறைய த்ரில் மூமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்கு. அந்த த்ரில் மூமெண்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆக ஜி பிரகாஷோட மியூசிக் தான் முக்கியமான காரணமாக சொல்லணும். இந்த படம் ஸ்லோ பேஸ்டாக தான் இருக்கும். கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் பெருசாக இருக்காது. செகண்ட் ஹாஃப்ல வர அந்த பேங்க் ஹைஸ்ட் பொசிஷன்லாம் திரும்ப திரும்ப வரதுனால ஓவர் டோஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கிளைமேக்ஸும் இன்னமும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். ஸ்லோ பேஸ்டு நரேஷன் எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலா CCTV மொபைல் ஃபோன் கேமராலாம் இருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிய வேண்டிய படம் தான் இந்த கரை. அதனால தான் இந்த படத்தை பீரியட் படமாவே எடுத்திருக்காங்க போல. அடல்ட் கண்டென்ட்ல இந்த படத்துல எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்டே நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் பெருசா இந்த படத்துல எதுவும் கிடையாது. ஸோ கமர்ஷியல் எலமெண்ட்ஸை எதிர்பார்த்து இந்த படத்துக்கு நீங்க போக வேணாம். ஓவராலா இந்த ஸ்லோபன் த்ரில்லர் ஹைஸ்ட் படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கான படம் தான் இந்த கரை. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.